ஆண்டவர் எல்லாருக்குமே ஒரு காலம் கொடுத்திருக்காரு. இத்தனை காலம் நீங்க வாழணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னு. காலத்துக்கு முன்னாலே உங்க வாழ்க்கையை நீங்க ஏன் முடித்து கொள்ளணும்? அது ஒரு பாவம். அதுக்கு பின்னால் இருப்பது பிசாசின் கிரையை அறிந்து கொள்ளுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே மகளே, காலத்துக்கு முன்னால சாக முயற்சி பண்ணாத, சாக நீ விரும்பாத, தற்கொலை செய்யாத. அது பாவம். தற்கொலை செய்யறவன் நரகத்துக்குள்ளே போயிருவாங்க. ஏன்னா அதுக்கு பின்னால் இருப்பது பிசாசின் ஆவி. அதனால நான் வாழணும், இயேசு என்னை வாழ வைப்பான்னு விசுவாசிங்க. உங்களுடைய தோல்வி ஜெயமாய் மாறும், ஏமாற்றம் ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவர் உயர்த்தி கனப்படுத்தி உங்களை மகிழ்விப்பார். தற்கொலை தோண்டுகிற ஆவி உங்களுடைய உள்ளத்தை விட்டு விலகும். இன்றைக்கு உங்களுடைய விடுதலைக்காய் ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, தற்கொலை தோண்டுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். தற்கொலை எண்ணம் இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தை விட்டு விலகட்டும். யார் யார் தற்கொலை பண்ண முயற்சிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் விடுதலை அடையட்டும். இனி வாழ்ந்திருக்கும்படிக்கு ஜெயம் கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.